ஆனாலும் பக்தி வைராக்கியத்திலிருந்து கொஞ்சம் கூட குறைவில்லாமல் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி வாழ்ந்ததனாலதான் அவர்களுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் குறைவில்லாமல் கொடுத்து ஆசீர்வதித்து சாட்சியாய் வாழ வைத்தார். இன்றைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதை வேணாலும் இழப்பேனே தவிர உம்முடைய பக்தியை இழந்து ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன்ப்பா. ஏன்னா எனக்காக மரித்த தேவன் அவர், நீர் என்னோடு கூட இருக்கிறபடியினாலே என்னை நீர் ஆசீர்வதிப்பீர். பக்தியில் குறைவில்லாதபடிக்கு துதிப்பேன், ஸ்தோத்திரம் பண்ணுவேன். கர்த்தருக்காக காலையில எழுந்து உமக்கு நேராக வந்து காத்திருப்பேன் அப்பா. இதுதான் என் வாழ்க்கையில நான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் துவக்கம் என்று எண்ணி ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கர்த்தருக்கு முன்பாக துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்திலே காத்திருங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சாட்சியாக வாழ வைப்பார். ஆமென். ஆம் தேவ பிள்ளைகளே, தேவ பக்தியிலே குறைவில்லாம உண்மையும் உத்தமத்தோடு எவ்வளவு பெரிய துன்பத்தின் நடுவிலே கடந்து போனாலும் தேவ பக்தியிலே குறைவில்லாதபடிக்கு தலகு